இவங்க ஸ்க்ரீன்ல வந்தாலே அவ்ளோ எதார்த்தமா ஒரு கேரக்டர வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. இவங்க நடிக்கிற மாதிரியே இருக்காது. ஏன்னா, அந்த கேரக்டர வந்து கம்ப்ளீட்டா உள்வாங்கி, அத வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கிற ஒரு நடிகை. நம்ம எல்லாருக்குமே இவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் ஃபில்ம்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம எல்லாருமே அவங்களோட நடிப்புக்கு பெரிய பெரிய ஃபேன்ஸ். அத தாண்டி இப்போ நான் சொன்ன மாதிரி ரீசென்ட் ரெசிபியன்ட் ஆஃப் த நேஷனல் ஃபில்ம் அவார்ட்ஸ் காதலிக்க நேரமில்லையோட கதாநாயகி நித்யா மேனன் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். Thank you everybody for being here. இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த நரேஷன் கேட்டது was a year and a half back. கிரு என்னை கால் பண்ணி நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபுல் படத்தை நான் வந்து நரேஷன் கேட்டேன். எனக்கு நரேஷன் கேட்கும்போது அந்த படம் எனக்கு தலையில் அப்படியே ஓடும். அப்போலேருந்து இப்போ வந்து இதை ஃபஸ்ட் டைம் இங்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா, ஸோ இங்கே பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். அண்ட் எப்போவுமே அது இருக்கும் என் தலையில், அது ஓடின அந்த படம் அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆகுமா, இந்த ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் ஆகுமான்னு எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எனக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிரு வந்து ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர். எனக்கு நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டைரக்டர் பட் ஆஸ் அ பர்சன் எவ்ரிதிங் ஐம் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹர். ஸோ விஷ் யூ த பெஸ்ட் கிரு. அண்ட் எல்லாருமே மை வண்டர்ஃபுல் காஸ்ட், my friends Ravi, Vinay, Banu, Yogi B, எல்லாருமே ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் ஒன் பர்சன் வந்து ஈகோ எடுத்துட்டு உள்ளே வந்தால் அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும். இந்த செட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல. நாட் ஃப்ரம் த ஹீரோ, நாட் ஃப்ரம் த டைரக்டர், நாட் ஃப்ரம் எனிபடி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்போவுமே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர். அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே, அவங்க கூட வந்து ஃபார் அ லைஃப் டைம் இஃப் ஐ ஹவ் டு டூ ஃபில்ம்ஸ் ஐல் பி ஹாப்பி இந்த க்ரூ கூட பண்ணுறது. அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ரமான் சாரோட மியூசிக், ரமான் சார் பண்ணுறாங்கன்னு கிரு சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணால் அது வந்து டாப் லெவலில் இருக்கும். அதுக்கு மேலே நோபடி கேன் டூ பெட்டர் தென் ஹிம். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து the visual is the most important. And Gamik, you have done the best that we could have got for this film. Thank you for making us look so wonderful and for making the film look so rich and so beautiful. Thank you. எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ கொஞ்சம் நேரம் பேசினா I'll start coughing. So everybody in the crew, Lawrence Kishore, Lata, everybody, all எல்லாரும் ஒன்றா வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்போவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ராம்காம்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஜானர் ஆகிட்டா அது ராம்காம், அதுக்கு ஒரு பேர் தான் இருக்குது ராம்காம். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அது ராம்காம்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம். there's a lot of drama that is there in the film. So so
நான் வந்து லைக் ஐ செட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படத்தை பார்த்து. அண்ட் எனக்கு இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது தியேட்டரில் நான் போய் பார்க்கணுன்னு. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்கள். பொங்கல் இவ்வளோ ஆஸ்பீஷியஸான ஒரு நாள். அந்த நாள் நம்ம வரோம். ஸோ வி ஆர் ஆல் சூப்பர் த்ரில்ட் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் த ஃபில்ம் அண்ட் என்ஜாய் த ஃபில்ம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் கெட் வெல் சூன். எந்த ரோல் கொடுத்தாலுமே பிச்சு உதற ஒரு ஆக்டர் இவர். எந்த ரோல் கொடுத்தாலுமே அவ்வளோ வேர்சடைலாக அதுக்கு வந்து கரெக்டான பேலன்ஸில் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்குற ஒரு ஆக்டர். வெகு சில சாக்லேட் பாய்ஸில் ஒரு சாக்லேட் பாய் நம்ம தமிழ் சினிமாவுக்கு. வினய் சார், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விஷ் பண்ணோம். ஹேவ் அ கிரேட் இயர். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ரெட் ஜாயண்ட் வாழ்த்துக்கள். யூஆர் ரிலீசிங் ஆன் அ வெரி குட் டே. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா போவோம். ஐ விஷ் யூ த பெஸ்ட். அண்ட் கம்மிங் டு த மெயின் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் திங், நான் இந்த படத்தோட டிரெக்டர் கிருத்திகா நான் எதிர்பார்த்தேன் அவர் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க இந்த ரோலுக்கு. ரொம்ப வித்தியாசமான ரோல் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு சொன்னேன்னா, நான் டிரெக்டர் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணுவேன் என் கெரியரில். அவர் தான் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருந்தாலும் என் ஃபிலிம்ஸில் த பிக்கெஸ்ட் ரீசன் ஹஸ் பின் த டிரெக்டர். எனக்கு இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் முதல் தடவை ஐம் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டிரெக்டர். அண்ட் பர்சனலி அது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். இப்போ எதுக்கு சொன்னேன்னா, ஒரு ஃபீமேலோட டச், ஒரு உமனோட டச் அந்த டிரெக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஹவு ஷி டஸ் இட். அண்ட் யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் கிருத்திகா. அட் த எண்ட் ஆஃப் த டே நம் படத்தில் அவ்வளோ நல்ல எனர்ஜி இருந்துச்சு. ஜெயம் ரவி இருக்கலாம், நித்யா, டிஜே பானு, கேவ்மிக், நம் செட்டுக்குள்ளே யாருமே இருந்தாலும் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் த ரீசன் பீயிங் வாஸ் யூ. நீங்கள் எப்படி வந்து சீனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஃபுல் செட்டுன்னு கண்ட்ரோல் பண்ணுறீங்க, யுவர் காம் டிமீனர், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய ஆள் சொல்கிறாங்க இந்த படம் வர ராம்காம் சொல்கிறாங்க. அப்படி எனக்கு சொல்ல முடியாது. பட் ஐ வில் கிவ் யூ அ ஹிண்ட். கிருத்திகா அவர் இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நிறைய சோஷியல் ரெலவெண்ட் இஷ்யூஸ் இந்த படத்தில் போட்டிருக்காங்க. அண்ட் ரவியோட கேரக்டர் இருக்கலாம், இல்லை நித்யாவோட கேரக்டர் இருக்கலாம், இல்லை டிஜே பானுவோட கேரக்டர், இல்லை யோகி பாபு அவரோட, இல்லை என்னோட கேரக்டர் இருக்கலாம். வி ரெப்ரசன்ட் ஒன் ஆஃப் தோஸ் சோஷியல் இஷ்யூஸ். அண்ட் கிருத்திகா அவர் ஹேஸ் வெரி ஸ்மார்ட்லி அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி woven it into the movie. விவேக் சார் எப்படி ஜோக் பண்ணுவாங்க, ஹீ டேக்ஸ் ஆன் சோஷியல் இஷ்யூஸ், பட் ஒரு ஜோக் மூலியமாக ஹீ ட்ரைஸ் டு டெல் யூ தட். அண்ட் கிருத்திகா அவர் அப்படியே பண்ணியிருக்காங்க. யூஸ் திஸ் மூவி டு take on a lot of issues head on that we talk about in today's day and age. So I wish you the best. I saw the songs. முதல் தடவை நான் பார்த்தேன். ஏஆர் ரஹ்மான் சார் கூட மீட் பண்ணுறதுக்காக அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி கிருத்திகா அவர்கள். அண்ட் நான் டான்ஸ் பண்ணுவேன். எனக்கு டான்ஸ் தெரியாது. நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஐ கேம் டு கன்க்ளூஷன், ஹைட் இருக்கிறது ஆளுக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு இந்த சாங் பார்க்கும்போது ஜெயம் ரவி டான்ஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது. ஐ லவ்ட் யுவர் டான்ஸ் ஸ்டெப்ஸ். இட் வாஸ் வெரி கிரேஸ்ஃபுல். நித்யாவோட ஆக்டிங் பற்றி பேசுறது தேவையான இல்லை. ஷீ இஸ் அ நேஷ்னல் அவார்ட் வினர் அண்ட் ஸோ மச் ஃபன். ஐம் ப்ரவுட். அவரும் பெங்களூரில் இருந்து. ஸோ வீவ் காட் அ கேமராட்ரி. அண்ட் டிஜே பானு நான் செட்டுக்குள்ளே நான் மீட் பண்ணேன். அண்ட் ஷீ இஸ் சச் அ கமிட்டட் ஆக்ட்ரஸ். ஐ விஷ் யூ த பெஸ்ட் ஃபார் யுவர் ஜர்னி அட் டிஜே பானு. யோகி பாபு அவர்கள் ஆர் 4th அவுட்டிங் அவுட் சைட். எப்போவே வர படம் விட்டுட்டு எல்லாமே லக்கி தான். ஸோ ஐ விஷ் இந்த படமும் நாம் உங்களுக்கு இந்த லக் கொண்டு வரோம். அண்ட் திவு ரைட் ஹூ திவ்யூ with you wherever you are, super stuff. நான் பார்த்த காமெடி சீன்ஸ் பிரம்மாண்டமாக இருந்தீங்க. யூ கேரி த ஹோல் சீன் டுகெதர். ஸோ இந்த 14th of January தியேட்டரில் வந்து பாருங்க. காதலிக்க நேரமில்லை. இஃப் ஐ forgotten anyone, sorry. கேவ்மிக் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க எனக்கு இந்த படத்தில். எதை சொன்னேன்னா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நான் வந்தது லக்கில் ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஸோ நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்போவே கேமரா முன்னாடி போயிட்டு கும்பிடுவேன். ஆனால் இந்த படத்தில் நான் எப்போவே என் சீன் இருக்கும்போது கேமரா கொஞ்சம் மேலே இருக்கும், அந்த சைடு இருக்கும், எனக்கு குதிச்சு எனக்கு பண்ணுறது இருக்கும். வேறு நாள் போகும்போது கேமரா ரொம்ப மேலே இருந்துச்சு. எப்படி போகலாம்னு நினச்சேன். பின்னால் பார்க்கும்போது கேவ்மிக் எனக்கு பார்த்து சிரிக்கிறாங்க. பர்பஸ் எனக்கு செட்டப் பண்ணாங்க. பட் நீங்கள்
பார்த்த மாதிரி நீங்க இது இந்த சாங்ஸ் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எவ்வளோ அழகா ஷூட் பண்ணது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேமேக் யூ மேட் ஆல் ஆஃப் அஸ் லுக் குட். த மூவி லுக் ரியலி குட். அண்ட் என் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி கம்பெட்டிட்டிவ், நாட் ஜஸ்ட் தமிழ்நாட்டில். இட் வில் பி அ பேன் இண்டியா. ஐ ஹோப் பீப்புள் லைக் இட். And Lawrence Kishore Avargal, thank you so much. I hope you've given me enough of screen space, but thank you. Thank you all, and A.R. Rahman sir, it was a pleasure to meet you, and God bless you all, and thank you for this. Thank you, Kritika. Thank you so much for this. Thank you. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரி ட்ரெய்லரில் இவங்க ரொம்ப போல்டாக கரேஜியஸாக தெரிஞ்சாங்க. இன்றைக்கும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அண்ட் நிறைய லாங்குவேஜஸில் இவங்களோட படங்கள் பார்த்து நான் வியந்திருக்கேன், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. இன்னைக்கு அழகாக வந்திருக்காங்க. Put your hands together, ladies and gentlemen, for TJ Bhanu. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவ்வளோ கேமரா பார்க்கும்போது வாயில வார்த்தையே வராது. ரொம்ப அன்பாக, ரொம்ப சென்சிட்டிவாக அவங்க வந்து எழுதி வச்ச இந்த படம் ஷூட் பண்ணாங்க, டைரக்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக, மைண்ட்ஃபுல்லாக அந்த வாழ்க்கையெல்லாம் நல்லா வாழ்கிறதுக்கப்புறம் இந்த படம் 14th உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப அன்பாக அது நீங்கள் இஃப் யூ டேக் இட் வில் பி ஹாப்பி. யா, தேங்க்யூ ஸோ மச். அது தவிர வென் வி டிட் ஆடியோ லான்ச் அப்போ வந்து எல்லாரும் பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசினேன். அப்புறம் 1-on-1 எப்போவுமே பேசிட்டே இருப்போம். ஏன்னா பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அன்பாக தான் ஷூட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் கிருத்திகாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவங்க இல்லைனா அவங்க கன்வின்ஸ் பண்ணலன்னா ஐ வுட் ஹவ் நாட் டன் இட். பட் ரொம்ப 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 தேங்க்யூ எவ்ரிடே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பானு அவர்களே.